ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஓரியோ பிஸ்கெட் வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள் கூட தேவையில்லை. ஒரு 2-3 பொருட்கள் வச்சு சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஓரியோ பிஸ்கட் கேக்குக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் வச்சு நம்ம அதை செய்ய போகிறோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல 3 ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சைஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம கவரை பிரிச்சுட்டு எல்லா ஓரியோ பிஸ்கெட்டும் தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்துருக்க ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமுங்களையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். க்ரீமை பின்னாடி நம்ம கேக்கில் நடுவில் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதனால் க்ரீமை நம்ம தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் பிஸ்கெட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் இருக்கிற மற்ற எல்லா பீஸ்லேயும் இருக்க க்ரீம்களையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டும் செய்யலாம். இல்லை நீங்கள் ரெண்டையும் ஒட்டுக்காவே போட்டு அரைச்சிக்கலாம். அதே போல் மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கட் சேர்த்தும் போது பொடி பொடியாக சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெருசாக சேர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மையறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உடச்சி போடும்போது கூட அப்போ நல்லா உள்ளே கிண்டி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் டைரி மில்க் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கட்டில் சேர்த்து கேக் செய்கிறதுக்காக. இப்போது ஒரு டைரி மில்க் முழுசாக எடுத்து சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். அதில் காய்ச்சின பாலை இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிஸ்கட் மெல்ட் ஆகி நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடான மில்க் சேர்த்தும் போது தான் இது நமக்கு நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்கட் பவுடர் சேர்த்துட்டு நம்ம இந்த க்ரீமோடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் க்ரீமோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது மட்டும் பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்தும் போது பார்த்து கவனமாக சேர்த்தணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு பிஸ்கட்டில் க்ரீம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நமக்கு க்ரீம் பிஸ்கட்டோட மிங்கிளாக இருக்குது. இதுக்கப்புறமா காய்ச்சி வச்ச பால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது வெதுப்பு தன்மை இருக்கிற ஸ்டேஜில் இதில் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப சூடாக சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் பிஸ்கெட் எடுப்போம். அதனால் பர்டிகுலராக இந்த அளவில் பால் சேர்த்துங்க, அந்த அளவில் பால் சேர்த்துங்கன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸ்கெட் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீமியாக நம்மளோட கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் சோடா உப்பு ரெண்டும் சேர்த்தலை அப்படின்னா கூட இது கூட நீங்கள் ஈனோ பேக்கெட் ஒன்று வாங்கி சேர்த்துக்கோங்க. ஈனோ பாக்கெட்டும் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து கச்சிதமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு குண்டால் நான் பட்டர் அப்ளை பண்ணி மேலே மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேங்க. மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச பேட்டரை இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றி வச்சுட்டு நல்லா இது போல் தட்டி கொடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாத நமக்கு வெந்து வரும். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது ஒரு பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வைக்க போகிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம பேட்டரை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டு போட்டு மூடிட்டு இது ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேக்கெட் ஜெம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜெம்ஸை நம்ம எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கேக்கு மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக தான் சேர்த்த போகிறோம். அதனால் ஜெம்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டைமில் நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா இது போகிற ஓரங்களை கட் பண்ணி விடுங்க.
எடுத்து விட்டுட்டு நீங்கள் பிளேட்டில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூடாக எடுக்கிறத விட ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் திருப்பி போட்டிங்கன்னா கச்சிதமாக நமக்கு உடையாமல் வரும். அதுக்கப்புறமா கேக்கை நம்ம நடுப்பகுதியை வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பிஸ்கட்டில் இருக்க க்ரீம் எடுத்து வச்சோம்ல, அந்த க்ரீமை இப்போ இந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்ச க்ரீமை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து இது மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுருந்தேங்க. அதை இப்போது இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்க பீஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கை பேக் பண்ணமோ அதே இடத்துல நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சாக்லேட்டை வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருங்க. மெல்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் அதில் பால் சேர்த்துனீங்கன்னா மெல்ட் ஆகி வந்துடும். அடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ டபுள் பாயிலிங் ஆகி நமக்கு சாக்லேட் வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச சாக்லேட்டை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச கேக்கில் இது போல் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போது ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்ளை பண்ண 5 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். நல்லா இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆகி வந்துடும். இப்போது நம்மளோட சாக்லேட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அது மேலே நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச பிஸ்கட் துகள்களை இது மேலே சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அது அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி பிஸ்கட் துகள்களை சேர்த்தனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஜெம்ஸை பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜெம்ஸ் தான் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்பயும் கேக்கில் சேர்த்துவாங்கல்ல கலர் பால்ஸ், அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் வாங்கி அதையும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ஓரியோ கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிருச்சுங்க. கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப க்ரீமியாகவும் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த கேக் வந்து நமக்கு கொஞ்சம் டார்க் சாக்லேட் கேக் அந்த அளவுக்கு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நம்ம பிஸ்கெட் அரைக்கும் போதே ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும், டார்க் சாக்லேட் அளவுக்கு டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னா இப்போது நான் சொல்லி கொடுத்த இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சுருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்ச இந்த கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.